ஒரு மழை வந்தால் உட்காந்துப்போமா? எல்லாமே 5 பஞ்சபூதமும் அதனுடைய செயலை உலகத்துக்காக செய்துன்னுக்குது. அந்த 5 பஞ்சபூதங்கள்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் இங்கே உயிரினன்னு ஒன்று இருக்காது. மனிதன் 1000 தத்துவங்கள் பேசலாம், 1000 விஷயங்கள் பேசலாம். அந்த பஞ்சபூதத்தினுடைய ஏக்கம் இல்லைன்னு சொன்னால் பூமியில் ஒரு உயிரினம் கூட இங்கே வாழாது. மழை வரலன்னா மரம் செடி கொடி எதுவும் வாழாது. மழை வரலன்னா நம்ம தண்ணி இருக்காது. மழை வரலன்னா நீ சோறாக்க மாட்டே. தண்ணி இல்லைன்னா நீ செத்து போயிடுவ. அப்போ உயிரினங்கள் மொத்தம் அழியறதுக்கு மழை வேணும். அதே நேரத்தில் இந்த வெயில் வரலன்னா சூரியன் உதயம் ஆகலைன்னு சொன்னால் ஒரு பொருளும் உனக்கு தெரியாது. நீ இருட்டிலே தடுமாறி செத்து போயிடுவேன். எந்த பொருளுமே விளையாது. அதே மாதிரி காற்று அடிக்கலைன்னா வளர்ச்சி எதுக்குமே கிடையாது. இப்படி 5 பஞ்சபூதமும் அதனுடைய கடமையை செய்யுது. இந்த 5க்கு 4க்கும் தலைமையாந்து ஆகாயம்னு ஒன்று இல்லைன்னா இந்த 4ம் இல்லை. இந்த 4ம் இல்லைன்னா நம்மளும் இல்லை. ஆனா மகான்கள் காற்று தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு காற்று கடவுள்னு எதுக்கு சொன்னா உனக்குள்ள இருக்குது. அது அதை கடவுளா கொண்டாடி நீ அதை புடி அப்படின்னு தான் சொல்ற. அதை நானும் கூட அதுதான் சொல்லியிருக்கிறேன். உனக்கு உன்னுடைய மூச்சை புடி. அது இல்லைன்னா நீ இல்லை, பேச்சு போச்சு, உன்னை மண்ணில் போட்டு பொச்சிடுவாங்க. அதனால உனக்குள்ள ஓடிங்கிற மூச்சை நனி, உனக்குள்ள ஓடிங்கிற மூச்சோட உறவாட கற்றுக்கோ, உனக்குள்ள ஓடிங்கிற மூச்சை வணங்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். அப்புறையா சோம சக்கரம் அப்படின்றது ஒன்று நம்ம உடம்புல இருக்கையா? எல்லா சக்கரமும் இருக்குது. ஒவ்வொரு ஆதாரத்திலையும் ஒவ்வொரு சக்கரங்கள் வேலை செய்யுது. சோம சக்கரம் என்ன? எனக்கு தெரியலையா. அப்ப தெரியாத எப்படி கேட்குறேன்? அது தெரியலதான் உங்ககிட்ட கேட்க வந்தேன். சோம சக்கரம்ன்றது நமக்கு சூழ்முனையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டம்மா. அதனுடைய சோம சக்கரன்னு சொல்லிட்டு போகலாம. சோம சக்கரன்னு ஏன் சொல்றோம்? சிவபெருமானோட அருள் அங்க இருக்கு. சிவபெருமான் இருக்கட்டும் இல்ல பெருமாள் இருக்கட்டும், சோம சக்கரம்னு எதுக்கு சொல்றோம்? தெரியலையா? தெரியாது. சோம பானம்னு கேள்விப்பட்டுக்கிறியா? மயக்கம் கொடுக்குற. இந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா உனக்கு அந்த சக்கரத்துல ஒரு மயக்கம் வரும். மயக்க நிலை. அதனால சொன்னா இருந்தா வேலை மேல இருறா, இல்லைன்னா போதை மேல இருறான்னா. இதை நம்மால என்ன எடுத்துக்கணும்? இருந்தா பொண்டாட்டிக்கிட்டு இரு, இல்லைன்னா சாரை கட்டில இருன்னு எடுத்துக்கணும். இந்த பாடத்தை நல்லா பண்ணினா அந்த சோம சக்கரத்துல நீ போயிட்டீன்னா உனக்கு ஒரு போதை வரும். படுத்துட்டு திருப்பி தெளிஞ்ச உடனே எழுந்து திருப்பி அந்த பாடத்தை பண்ணு அப்படின்றதுக்காக பாடம் பண்றது வேலை மேல. அந்த சோம சக்கரத்துக்கு போன உடனே அந்த மயக்கத்துல போதை மேல. நம்ம ஆளு தப்பு தப்பா எடுத்துக்கிறான் எல்லாத்தையுமே. என்ன பண்றது? இவனுக்கு எது சாதகமாகுதோ அதை எடுத்துக்கிறான். அதனால சோம சக்கரத்தை அந்த மனுஷன் போய் உட்கார்ந்தான்னா அவனுக்கு தன்னறியாம ஒரு போதை இருக்கும். அந்த போதை எப்படிப்பட்ட போதைன்னா அது ஞான போதை. அந்த போதையை ஒவ்வொரு ஆன்மீகவாதியும் அடையணும். அப்பதான் ஆன்மீகமே புரியும் இல்லையா? இப்போ சாரா கட்சி தண்ணி அடிச்சுட்டு வந்தான்னா தண்ணி அடிக்கிறதுக்கு முன்னே யாருக்கிட்டும் பேச மாட்டான். கம்முன்னு ஊமை மாதிரி போவான், ஊமை மாதிரி வருவான். தண்ணி அடிச்சுட்டு அடிச்சிட்டான்னா அவன் குடும்பத்தை பற்றியே பேசுவான், தலைமுறை பற்றியே பேசுவான். எல்லாமே வந்துடும் அப்போ இல்லை? அந்த மாதிரி இந்த போதை அடிச்சிட்டின்னா கடவுளை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், உலகத்தை பற்றி மறந்துடலாம். அதனால அதுக்கு சோம சக்கரம்னு பேரு. ஆக்ஞைக்கு சொல்லு. ரொம்ப சந்தோஷம். நான் சித்தூர் தெலுங்கு லாங்குவேஜ். கொஞ்சம் தமிழில் கேள்வி கேட்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படி மன்னிச்சுக்கணும். ஸோ நான் வாழ்க்கையில் சின்ன குழந்தைலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கை பல விதமாக போச்சு. ஊர் விட்டு ஊர் போய் அங்கே வேலை செஞ்சு படித்து அம்மா அப்பா கவனிச்சுக்கிட்டு இன்றைக்கி கல்யாணம் குழந்தைங்க ஒரு வேலை இருக்கிறோம். ஒரு பாக்கியம் என்னென்னா என் வாழ்க்கையில் ஒரு குருவை சந்திச்சு அது பாக்கியம் கிடைச்சது. அதுக்கு ஒரு சந்தோஷம், நன்றி. என்னோடய கேள்வி என்னென்னா, நாங்கள் சின்ன குழந்தையில் இருக்கும்போது இருக்கிற ஜெனரேஷனோட பிஹேவியர், அவங்களோட நடவடிக்கை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட நடவடிக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நிறைய வித்தியாசம் இருக்கும். அதனால இந்த உலகத்துக்கு நல்லதா கெட்டதான்றது கெட்டது புரியல. கெட்டது தான். இப்போ முன்னெல்லாம் ஒரு வீடு இருந்ததுன்னா அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு பெரிய திண்ணை கட்டியிருப்பாங்க. அந்த திண்ணையில் யாராவது வழிபோக்கம் படுக்கட்டும், அந்த திண்ணையில் படுக்கிறவனுக்கு ராத்திரி ஆனால் கொஞ்சம் சோறு போட்டு கொடுப்போம் அப்படின்னு ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கி திண்ணையெல்லாம் இடிச்சிட்டு கடையை கட்டி விட்டு ஒரு 50,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி வாழறோம். அப்போது மனுஷனுடைய வேகம் ஆசையில் போயின்னுக்குது.
அதனால ஒவ்வொரு காலகட்டமும் படிக்குது. இன்னைக்கு முன்ன இருந்த ஜென்ரேஷன் வந்து ஒரு 8வது 7வது படித்தா போதும், எந்த வேலையும் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் படித்த உடனே வேலைங்க கிடைச்சிக்கின்னு இருந்தது. இன்னைக்கு எம்ஏ படித்தா கூட வேலை கிடைக்கல, திருட ஆரம்பிச்சிட்டான் மாணவர்லாம் இல்லையா? காலங்கள் அப்படி போயின்னுங்குது. அதனால காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீ வாழ்ந்துக்கின்னு போகணும். இதை தான் வள்ளுவர் சொல்கிறார், வளர்த்தலும் அழித்தலும் வேண்டாம், உலகம் பழித்ததை அழித்து விடுனார். நீ இன்னும் தனியாக உனக்குன்னு ஒரு கோட்பாடு வச்சுக்காத. வச்சுக்கினீங்கன்னா உன்னை வரைக்கும் தான் உதவும், அது உலகத்துக்கு உதவாது. உலகத்துக்கு உதவுன்னா உலகம் எப்படி போதோ அது கூட நீ போயிடு, உனக்கு பிரச்சனை இருக்காதுன்ட்டான். அந்த மாதிரி வாழ கற்றுக்குங்கோ. அந்த காலத்து வாழ்க்கையே இந்த காலத்துக்கு வாழணும்னா முடியாது. இப்போ நீ இவ்வளோ கஷ்டப்பட்ட வாழ்க்கையில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படிலாம் அடிபட்டு வந்தேன்னு நீ ஏன் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கின? நீ கஷ்டப்பட்டியே, நீ யோசிக்கணும் இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 குழந்தைய பெற்றா அது கஷ்டப்படுமே என்ன மாதிரி, அதனால எனக்கு கல்யாணம் வேணாம், குழந்தை குட்டி பார்க்க வேணாம் நினச்சியா? அப்போ உனக்கு தேவையானது வரை நீ செய்துக்கிற இல்லை, உலகத்துக்கு தேவையானது வரைக்கும் உலகம் செய்துக்கும். அதனால நீ வருத்தப்படுறதோ சந்தோஷப்படுறதோ இருக்கக்கூடாது. ரொம்ப சந்தோஷம். கடைசியாக ஒரு சொல்லு. மகாபாரத்தில் ஒரு லைன் படித்தேன். மகாபாரத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து ஒரு லைன் சொல்லியிருக்கிறார். சொல்லு. அதாவது வந்து அதர்மத்தை நீ எதிர்க்கலைன்னா அது வந்து தர்மத்தை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. சரி. இப்போ நம்ம பொதுவாக பார்க்கும்போது நம்ம கண்ணெதிரில் ஏதாவது ஒரு தப்பு நடக்கும், இல்லை அவங்க பேசுறது சரியில்லாமல் இருக்கும், யாராவது மோசம் பண்ணிருப்பாங்க. அது சில டைமில் வந்து நம்ம பார்த்து கண்டுக்காமல் போயிடும். சில டைம் நம்ம பார்த்து முயற்சி பண்ணுறோம், சில டைம் வந்து கேட்குறோம். ஸோ பலவிதமாக மனசு யோசனை போகுது. அது எந்த அளவுக்கு தர்மமாக இருக்குது நம்ம வாழ்க்கையில்ன்றது ஒரு சந்தேகம். நீ ஒழுக்கமாக இருந்தீங்கன்னா அதுவே பெரிய தர்மம். ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னது அவர் கடவுள். அவர் சொல்கிறாரு, பீஷ்மர்னுடைய அம்புக்கு வந்து யாரும் தப்ப முடியாது. அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்புக்கள் பீஷ்மருக்கு. ஆனால் அர்ஜுனன் கூட இருந்ததுன்னு பீஷ்மர் செத்தாதான் இந்த சண்டையை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா அர்ஜுனன் பீமா எல்லாரும் கொண்டு போடுவான் பீஷ்மர். அப்போ இது இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்துடுச்சு. இதில் நான் இறங்கலைன்னு சொன்னால் இவனுங்க எல்லாமே காலி, மகாபாரதமே காலி அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டார், கிருஷ்ணர் இறங்கினார். இது மாதிரி நீ சாவை ஏற்றுக்கணும், அதனால நீ ஏற்றுக்க மறுக்கிற, என்னை கொல்ல முடியாது அப்படின்னா நான் கொல்ல முடியும், என்னால் கொல்ல முடியும், நீ ஆயுதம் ஏந்த பண்ணி, எனக்கு எந்த ஆயுதமும் தேவையில்லை, என்னால் கொல்லக்கூடிய சக்தி உண்டு அப்படின்னாரு. அப்போ பீஷ்மர் விடுற அம்பெல்லாம் கண்ணனை ஒன்றும் பண்ணல. ஆனால் நீ போய் மடக்க பொண்ண குத்துற கத்தி உனக்கு இறங்காத இருக்குமா? கண்டிப்பா இருக்கு. அந்த மாதிரி வீணான பிரச்சனைக்கெல்லாம் போய் மாட்டாத, அது அவங்கவுங்க சரி பண்ணிப்பாங்க. நான் பெரிய தர்மவான், கண்ணன் அவர் கடவுள், அவர் தடுக்க முடியும், உன்னால தடுக்க முடியாது. அதனால உன் வாழ்க்கையை நீ சீர் பண்ணிக்கணும் போ, ஊரை சீர் பண்ண உன்னால முடியாது. அதனால பகவத்கீதையில சொன்ன கிருஷ்ணனுடைய உபதேசத்தை நம்ம வாழ்க்கையில் எடுத்துன்னு வாழ முடியாது. இன்னைய வாழ்க்கை என்னவோ அவசர உலகம் இது. இந்த அவசர உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நீ வாழ்ந்துப்போம். ஆனா நீ ஒழுக்கமா வாழ கத்துக்கோ, அதுவே நீ செய்யற தர்மம். தர்மத்தை பண்ண 10 ரூபா சம்பாதிச்சு 5 ரூபாய் அடுத்தவனுக்கு இல்லாதவனுக்கு கொடு, அதுதான் தர்மம். ஒருத்தர் சண்டை போடுறத போய் தடுக்கிறது தர்மம் இல்லை, அது பலவான்கள் பண்ற வேலை. நம்ம குடும்பஸ்தனுக்கு அது வேணாம். குத்திட்டான் உன்னை, நீ போய் மடக்க போன சண்டை போட்டு பப்பிச்சுன்னு போயிடுவான், நீ போய் மாட்டின்னு செத்து போடுவோம், மொண்டாட்டி புல்லு நடுரோடு தனியாக நின்றுடும். அதனால இந்த வீணு பகவத்கீதை எல்லாம் எடுத்துக்காத, உன் வாழ்க்கையை எடுத்துக்கணும், வாழ கற்றுக்கும். நன்றி சார். பிரபு 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 என் பேர். பிரபுவா சொல்லு. அதே மொட்டையாக சொல்ற, முழுசாக தான் சொன்னா. என் பேர் பிரபுன்னு சொல்றதுக்கு என்ன தப்புன்ற? ஐயோ ஐயோ, பக்கத்துல மனுஷன் தானேப்பா நானு. என் பக்கத்துல உட்காந்தா என் பயம் வருது. நான் மிருகுமா? நான் சொல்லு. இப்போ ஜீவ சமாதியில வந்து லிங்கம் பிரதிஷ்டை பண்றாங்க. ஜீவ சமாதியில எல்லா ஜீவ சமாதியிலும் லிங்கம் பிரதிஷ்டை பண்றாங்க. சரி, அது என்ன காரணம் தெரிஞ்சு? ஞாபகம் போறியா? இல்ல, எல்லா ஜீவ சமாதி இல்லப்பா, அவங்க பாவனங்களுக்கு பண்ணிட்டாங்க. நீ கேட்கறது பார்த்தா நீ நான் ஜீவ சமாதி ஆக போறேன், எனக்கு ஒரு லிங்கம் செய்து வைக்க சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நான் இல்லை, போற ஜீவ சமாதிங்களா லிங்கம் செய்யாது. அதுதான்பா, நீ ஆக போறேன்னா சொல்லு, அதுக்கு அர்த்தம் சொல்றேன். நான் ஆக மாட்டேன்ல, உனக்கு எதுக்கு ஜீவ சமாதியை பத்தி? உன்னை பத்தி யோசியான்ற ஜீவ சமாதியை பத்தி யோசிச்சுங்கிற. ஜீவ சமாதி யோசித்து உனக்கு என்ன வரும்? உன்னை பத்தி யோசியா, உனக்கு பலன் வரும்.
இதை ஓட்டு போட்டு வீண் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாதீங்க. மனசு அதிலெல்லாம் சிதற விடாதீங்க. உங்ககிட்ட நிற்காது. உங்களை ஆராய்ச்சி பண்ணுங்க. நான் யார், எதுக்கு போறேன்னு ஆராய்ச்சி பண்ணு. நான் என்ன செய்யணும்னு ஆராய்ச்சி பண்ணு. அதுதான் உனக்கு உதவும். உலகத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணினா உலகம் இருந்துக்கிட்டு இருக்கும். லிங்கம் வைக்கிறான்னா சிவமும் சக்தியும் ஒன்னா இணைஞ்சதுன்னு லிங்கம் வச்சுக்கிறான். இங்க மனுஷன் சிவம் வேற சக்தி வேறவா தெரியுறான். பிசாசு மாதிரி தெரியுறான். அதனால உனக்கு எதுக்கு ஜீவ சமாதிக்காது? அவன் சேர்த்து உனக்கு தேவை. நீ பேய் மாதிரி அலையிற உனக்கு எதுக்கு அது? அதனால நீ ஆவர்தா இருக்கணும். அதை பத்தி யோசிக்கணும். நீ எதை செய்ய போறியோ அதை யோசி. நீ செய்ய முடியாததையும் செய்யக்கூடாததையும் நீ யோசித்தீன்னா உனக்கு பலன் உண்டு. சொல்லு. நான் ஜனாதிபதி ஆகணும்னு எனக்கு கூட ஆசை இருக்குது. ஆக முடியுமா? சொல்லு, ஆக முடியுமா? எனக்கு ஆசை மட்டும் இருக்குது, ஆனா ஆகவும் முடியாது. அப்படிப்பட்ட ஆசை நான் ஏன் படணும்? தேவையற்றது. நான் என்னால என்ன முடியும் அதை ஆசைப்படுறேன். அதை மாதிரி ஆசைப்படுங்க. தேவையற்ற ஆசைக்கு அலைய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை நீங்க மறந்துடுவீங்க. சொல்லு, ஜோரா பேசு. எல்லா கோயில்ல வந்து அம்மன் சிலை, முருகர் சிலை, பெருமாள் சிலைன்னு வச்சிருக்காங்க. சரி, ஆனா சிவனுக்கு மட்டும் லிங்கம் இருக்கு. அந்த கோயில் பூஜாரியை போய் கேளு சாயந்தரம். ஏன்னா நான் அதெல்லாம் பண்றதில்லை, அதனால எனக்கு தெரியாது அது. என்னன்னா உங்ககிட்ட கேட்டது வந்து நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க உங்ககிட்ட கேட்டேன். நீங்கள் சொன்னது வந்து என் மனசில் பாய்ஞ்சு போச்சு. அது எனக்கு பழக்கம் இல்லை, தமிழ் உச்சரிப்பு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது நீங்கள் சொன்ன பதில் என்னன்னாக்கா, இந்த இடத்துல வந்து நம்ம பெருசாக அமைச்சு எல்லாரும் உட்கார மாதிரி செய்யணும் சொல்லுவீங்க வச்சுங்களா. அதனால உங்களுக்கு கருத்து இப்போ சொல்லி நல்லா இருக்கும். இல்லை, உங்கள் கருத்தை சொல்லுங்க சாமி, அவ்வளோ. மற்றபடி சொல்லுங்க சொல்லுங்க. அது உங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் இப்போ நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? அது என்ன செய்வீங்க சொன்னீங்கன்னாக்கா, நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்குறீங்களா இல்லை நான் என்ன செய்யணும்னு கேட்குறீங்க? நீங்கள் உங்கள் விருப்பத்தை சொல்லுங்கள் சார். என் விருப்பம் தான் செய்துன்னுக்கிறேன். சரி, ஓகே. என் விருப்பம் தான். ஒரு 10 பேருக்கு சோறு போட்டேன், அப்புறம் 50 பேருக்கு சாப்பாடு போட்டேன், இன்னைக்கு 2000 பேருக்கு போட்டுனுக்கிறேன். இது என்னுடைய விருப்பம். ஆனால் இன்னமும் இந்த 2000 பேருக்கு சாப்பாடு போட்டு கூட நான் முன்ன என் விருப்பம் நிறைவேற்றானா இல்லை. ஏன்னா இந்த 2000 பேருக்கு தான் என்னால் போட முடியுமா, இதுக்கு மேலே போட முடியாதா அப்படின்ற ஆசை இருந்துக்கினே இருக்குது. அதுதான் என்னுடைய விருப்பம். இந்த மக்கள் எல்லாம் வந்து ஒற்றுமையோடுவோம் அன்போடுவோம் வாழணுன்றது தான் என் விருப்பம். ஒருத்தர் அகம்பாகம் உடைச்சு உன்னை விட நான் உயர்ந்தவன், என்னை விட நீ உயர்ந்தவன் அப்படின்னு பேசக்கூடாது. நம்மளை விட நம்ம இன்னைக்கு 10 ரூபாய் வசதியில் நம்ம வாழலாம், நாளைக்கு நம்மளை விட இன்னொருத்தவன் 10 ரூபாய் வசதியாக வாழ்வான். அப்போ இங்கே ஏழை பணக்காரன்றதே இல்லை. பணக்காரன் ஏழை ஆயிடுறான், ஏழை பணக்காரனை மாறிடுறான். ஆனால் நிரந்தரமாக இங்கே யார் வாழ்வும் இல்லை. இந்த நிரந்தரமான வாழ்வு எதிரான தெய்வீகம் மட்டும்தான். அந்த தெய்வீகம் வந்து கற்பனையா இருக்கக்கூடாது. கற்பனையில கடவுளை தேடக்கூடாது, நிஜத்துல தேடணும். அப்ப நிஜத்துல எங்க தேடுறது? கோயில் கோயிலா தேடினா கிடைக்குமா? சர்ச்சை சர்ச்சையா தேடினா கிடைக்கும்? மசூதி மசூதியா தேடினா கிடைக்குமானா கிடைக்காது. உனக்குள்ளவே தேடணும். ஏன்னா நீ இல்லைன்னா கடவுள் இல்லை. அப்ப உனக்குள்ளதான் கடவுளுக்குறான். அதை தேடுறதுக்கு ஒரு பொறுமை வேணும். அந்த பொறுமை இருந்தாலும் போராது, அது அனுபவம் வேணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி வேணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒரு குரு தேவைப்படுறாரு. அந்த குரு சொல்றபடி அந்த மாணவன் சீரான வழியில போனான்னா கண்டிப்பா ஒரு நாள் அடைவான். இந்த பிரிவில் அடையினாலும் அடுத்த பிரிவில் அடைஞ்சிடுவான். அதுக்காக நம்மளுடைய முன் முயற்சிகளை செய்துக்கினே இருக்கணும். அதை செய்யறது தான் அந்த தெய்வீக வழிபாடு. அர்ச்சனை, கோயில்ல போய் அர்ச்சனை பண்றீங்க, சர்ச்சில் போய் அர்ச்சனை பண்றீங்க, மசூதியில போய் அர்ச்சனை பண்றீங்க, எல்லா இடத்துலையும் பண்றீங்க. ஆனா இத்தனை இடத்துக்கும் போறதுக்கு காரணமா இருக்கிற உங்க உயிருக்கு என்னைக்காவது அர்ச்சனை பண்ணீங்களா? பண்ணல, பண்ண தெரியல. ஆனால் அந்த அர்ச்சனையை பண்றதுதான் நான் இங்க சொல்லி கொடுத்துன்னுக்கிறேன். ஏன்னா அந்த உயிருன்னு ஒண்ணு உடல்ல இல்லைன்னு சொன்னா சர்ச்சுக்கும் போக மாட்டேன், சிவன் கோயிலுக்கும் போக மாட்டேன், பெருமா கோயிலுக்கும் போக மாட்டேன், மசூதிக்கும் போக முடியாது. மண்ணுக்கு தான் போகணும். அந்த மண்ணுக்கு போறதுக்குள்ள இந்த உயிரை பதப்படுத்திக்கணும், இந்த உயிரில நினைவை உண்டாக்கிக்கணும். இறைவன் ஒருவன் தான் உலகத்துல. அந்த ஒருவனுக்கு ஜாதி மதம் இனம் குலம் கோத்திரம் எதுவுமே கிடையாது. அவன் தனித்து ஏங்குறான், தனித்து ஏக்கறான். அவன் ஏக்கறான், நம்ம ஏங்குறோம். இந்த உண்மையை நம்ம உணர்ந்தோம்னா தெய்வத்தையும் உணரலாம். இல்ல இது ஒரு கடவுள், அது ஒரு கடவுள், அதுவும் கடவுள், இதுவும் கடவுள். எது கடவுள்? கடவுள்ன்றதே நீ தான் சொல்லிங்கிற. நீ இல்லைன்னா கடவுள்ன்றதே ஒண்ணு கிடையாது.
எந்த மிருகம் வந்து இது கடவுள்னு சொல்ல போகுது? இதுதான். மனுஷன் தானே சொல்ல போறான். ஆமா. அப்ப மனுஷனுக்குள்ள தானே கடவுள் இருக்கிறான். மனுஷனுக்குள்ள இருக்கிற கடவுள் தான் சர்ச்சை கட்டி அதுல போய் வழிபடுது. ஆமா. மனுஷனுக்குள்ள இருக்கிற கடவுள் தான் மசூதியை கட்டி அது வழிபடுது. மனுஷனுக்குள்ள இருக்கிற கடவுள் தான் சிவன் கோயிலை கட்டி அதுவே வழிபட்டுங்குது. அதனால தான் சொன்னான், அவன் அருளாலே அவன் தாழ் தொழுதுறணும். அவனுடைய அருளால் தான் நான் கட்டினேன், ஆனா அவனையே வணங்கிக்கினுக்கிறேன். அப்போ இந்த உண்மைகளை நம்ம உணர்ந்தால்தான் தெய்வத்தை உணர முடியும். தெய்வத்தை வந்து பார்க்கறத விட உணர்றது தான் முக்கியம். ஆனா அந்த உணர்வு இல்லாம வெளியே தேடணும்னா உண்மை தெரியாம போயிடுவோம். உனக்குள்ள தேடும் போது உண்மைகள் தெரிஞ்சிடும். உனக்குள்ள தேடும் போது மனம் திடப்படும். உனக்குள்ள தேடும் போது கவலையிலிருந்து வெளியே வருவேன். உனக்குள்ள தேடும் போது உன் மனம் கேள்வி கேட்டு அறிவு பதில் சொல்லும். இது அத்தனையும் உனக்குள்ளவே நடக்கும். இந்த அத்தனையும் நடக்கிறதுக்கு தான் இந்த பாதை பயணம் போகணுன்றது. ஆனா இந்த பயணத்தை சீரா கடைபிடிக்கணும். இது ஏதோ உபதேசம் வாங்கறதால வந்துடாது. உபதேசம் நான் கொடுக்கறதாலையும் வந்துட. கடவுளே வந்து உபதேசம் கொடுத்தா கூட நீ அதை செய்யலைன்னா பயன் தராது. அப்போ சொல்லி கொடுக்கறது குரு சொன்னார், இதான் வழி, இந்த வழியில நான் சீரா முடிவா போவேன், போய் அடைவேன் அது என்ற வைராக்கியத்தோட பண்ணுவேன். ஆன்மீகத்துக்கு வைராக்கியம் அவசியம். வைராக்கியம் இல்லாம ஆன்மீகமே கிடையாது. அப்ப ஆன்மீகத்துல வைராக்கியத்தோட போனீங்கன்னா தான் உங்க ஆன்மாவை நீங்க அறிய கத்துங்க. முதல்ல நீங்க யாருன்னு தேடுங்க, அப்புறம் இறைவன் யாருன்னு தெரியும். உங்களையே தெரியாத இறைவனை தெரிஞ்சுக்க முடியாது. அதனால முதல்ல உங்களை தேடுங்க, அப்புறம் இறைவனை தேடுங்க. இதைதான் இந்த வழியை தான் நம்ம சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். அந்த வழியில போறவங்களுக்கு பல பலன்கள் உண்டு, மனதிடம் உண்டு, வைராக்கியத்தோட வாழறாங்க. இது எல்லாமே இதுல நடக்கும். சொல்லுங்க. இதுல என்ன ஒண்ணு எனக்கு என்ன நிகழ்ந்ததுனாக்கா, நான் வந்து 3 உபதேசம் வாங்கினேன் February 16. சாமி அப்ப வந்து நான் வந்து 1 தான் செய்ய முடிஞ்சது. அப்ப அங்க வந்து 6வது அலை அங்க பிரான்ஸ்ல கொரோனால அதிகமான பேர் பாதிக்கப்பட்டாங்க. இருந்தா கூட நிறைய பேர் வந்து ஊசி போட்டு சேஃப். நானும் வந்து 3 ஊசி போட்டவன் தான். சரி. அதுல வந்து பாதிக்கப்பட்டவன் நானும் ஒருத்தம் வச்சுக்கலாம். அப்போ 1 நல்லா செய்ய தோக்கினேன். 1 செய்யும் போதே வந்து எனக்கு தெளிவு கிடைச்சிடுது வச்சுக்கலாம். அப்ப 2வது நான் செய்யும் போது வந்து அந்த கொரோனால நான் தாக்கப்பட்டு கிட்டத்தட்ட வந்து 12 நாள் நான் படுத்திருந்தேன் வச்சுக்கலாம். அதை ரிகவர் 3 ஊசி போட்டு கூட தான் வச்சுக்கலாம். ரொம்ப சேஃபா இருந்தேன். ஏன்னா நான் பப்ளிக் சர்வீஸ்ல இருக்கிறனால பிரான்ஸ்ல இந்த 1.5 மாசம் போச்சு. அப்ப 2வது உபதேசம் பண்ணும்போது அது சரியான முறையில பண்றமா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நடுக்கம் வந்தது. அப்ப நான் நிறுத்திட்டேன். நான் உடனே 1 மட்டும் நான் கண்டினியூ பண்ணிட்டு வரேன். அந்த பயணத்துல நான் போகும்போது என்ன கிடைச்சதுன்னா, எனக்கு அந்த 2வது உபதேசம் செய்யணும்னு அது வரல. அது இவங்க சொன்ன யூடியூப்லயோ, இப்ப யூடியூப் கூட நான் பாக்குறது இல்ல, இவங்கள தான் நினைக்கிறேன், இவங்கள தான் நான் கும்பிடுறேன். அப்ப இது வந்து இந்த உண்மையான நடந்தது வச்சுக்கலாம். அதுல என்ன நான் பெற்றேனாக்கா, மனதைரியம். எது வேணாலும் நீங்க ஃபேஸ் பண்ணலாம். இது கடவுள் வழிபாடை நீங்க பண்ணுங்க. அது நான் கோயிலாம் போறதில்ல. ஒரு சொன்னதுலேருந்து, சாமி சொன்னதுலேருந்து எனக்குள்ள ஒரு தைரியம் வந்தனால பயத்தை வெளிப்படுத்தினா வச்சுக்கலாம். பிறப்பு இறப்பு இருக்குது. பிறந்துட்டோம், வாழ போறோம். எப்படி வேணாலும் அதை வாழ்ந்துட்டு போவோம் வச்சுக்கலாம். அது இறப்பு இருக்கும்போது வந்து என்ன வருதுனாக்கா, அது வந்து நம்மளுக்கு பயத்தை கொடுக்குது. ஐயோ நாளைக்கு இறந்துருவோமோ போயிடுவோமோ சொல்லிட்டு இந்த பயத்தை வந்து அது எடுத்துடுச்சு சுத்தமாவே. இப்போ வந்து இறப்புன்னு சொன்னாலே எனக்கு பயமே கிடையாது வச்சுக்கலாம். எப்போ வேணாலும் அதை வந்துட்டு போட்டோம். என்னோட கடமை நான் என்ன செய்யணும்னாக்கா, 4 பேருக்கு நல்லது செய்யணும். அது காலையில் எழுந்து சாயந்தரம் படுக்கிற வரைக்கும் நான் 4-5 மணி நேரம் தான் தூங்குறது வச்சுக்கலாங்க. என்னோட வேலை அப்படி. அந்த 4-5 மணி நேரம் தூக்கம் எனக்கு போதும் இன்னையோட நிலைமையில வச்சுக்கலாம். இந்த பயணம் வந்து இவங்க நினைப்பிலே தான் போயிட்டு இருக்கு தவிர, இதுல நம்ம பயணம் பண்ணாதான் நம்ம பரிசுத்தமா ஆகும் வச்சுக்கலாம். அது தானாவே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க அதை போண்டாலே இதுதான் செய்யணும், இதுதான் போகணும் கிடையாது. ஏன்னா இது வந்து என்னோட அனுபவம். அந்த வெள்ளைக்கார நாட்டில் நம்ம போய் இருக்கும்போது அங்கே எவ்வளோலாம் மன உடைச்சல் கொடுக்குறாங்க. நம்ம போகணும்னு அவசியம் கிடையாது. போயிட்டோம், நம்ம போய் அங்கே செட்டில் ஆகிட்டோம். செட்டில் ஆகிட்ட பிறகு நம்ம எப்படி அது மீண்டு வரணும் பார்க்கும்போது, இந்த பயணத்தில் போகும்போது வந்து நம்ம நல்லது சொல்லும்போது அங்கே கேட்குறாங்க வெள்ளைக்காரங்க. அப்போ நம்ம மனம் என்ன பண்ணுதுனாக்கா, கொஞ்சம் அடங்கி ஆத்மையோட கலக்கும்போது இவங்க உபதேசம்லாம் எனக்கு வந்து ஒரு நல்லதை கொடுத்தது வச்சுக்கலாம். இது என்னோட அனுபவம். நீங்கள் இப்படி தான் செய்யணும் இல்லை, இதில் நீங்கள் உள்ளே வரும்போது உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதை நீங்கள் செய்யுங்க. ஆத்மாவோட பசன் மெயினாக இந்த உடலை நம்பி வாழறவங்களுக்கெல்லாம் நான் செத்துடுவேன்னு உடனே இவன் என்ன நினச்சிக்கிறான்னா, நான் இனிமேல் இருக்க மாட்டேனே. ஆமாம், என்னுடைய சொத்து போயிடுமே, அதிகம் என்னுடைய சொந்தங்கள் போயிடுமே, என்னுடைய மனைவி போயிடுமே, என்னுடைய பிள்ளைகளை போயிடுமே அப்படின்னு இவன் நினைக்கிறான். ஆமாம். ஆனால் இந்த பாதையில் வந்து பயணம் பண்ணி இதில் அனுபவம் கிடைக்கும் போது இவனுக்கு என்ன முடிவு கிடைக்குது? நான் சாகலை,
ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன், நான் அருமையான சட்டை ஒன்று எடுத்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச அழகான சட்டை அது. அந்த சட்டையை தான் நான் எல்லா ஃபங்க்ஷன்லையும் யூஸ் பண்ணுவேன். ஆமாம். ஆனால் அவ்வளோ ஆசை வச்சிருந்த சட்டை கிழிஞ்சு போய் சுக்குலாக போச்சுன்னா அதை போட்டுக்கின்னு நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவேன்னா முடியாது, போக மாட்டேன், வேறு சட்டை எடுப்பேன். ஆமாம். அப்போ அன்னைக்கு தேவையானதுக்கு அதுக்கேற்ற சட்டையை எடுத்து அதை போட்டு அது மேலே ஆசை வைப்பேன். ஆமாம். மனித உடலாகப்பட்டது ஒரு சட்டை மாதிரி. அது ஒவ்வொரு முறையும் இந்த உடல்ன்ற சட்டையை கட்டி போடும். ஆனால் ஆன்மா புது சட்டையை எடுத்து போட்டுக்கினே இருக்கும். ஆமாம். அப்போ இந்த பாதையில போறவனுக்கு தான் அது புரியும். நான் சாகலை, என் உடல் தான் மாறுது. ஆமாம். என்னோட மரணம் வந்து எனக்கு வரல, என் உடலுக்கு தான் வந்தது. உண்மை. அப்ப என் உடல் மாறுபடுறத தவிர நான் மாறுபடல, நான் நானா தான் இருக்கிறேன் அப்படின்றது அந்த தெளிவு இதுல கிடைக்குது. கிடைக்கும் போது அந்த மரண பயம் போயிடுது உனக்கு. ஆமாம். தன்னறியாமையே தனக்கே தெரியாம அந்த மரண பயம் போயிடுது. ஏன்னா நான் சாகலைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமா. அப்ப எனக்கு அந்த மரண பயம் இல்லை, நான் செத்து போறேன்னா தானே பயம். ஆமா. அப்ப அந்த சாகரன்றது இல்லாம போகும்போது எனக்கு மரண பயம் இல்லாம போயிடுச்சு. அந்த தெளிவு இந்த பாதையில, இந்த பயணத்துல, இந்த கலையில மட்டும்தான் அறிய முடியும். வேற எந்த வழிபாட்டிலையும் அறிய முடியாது. அதனாலதான் இவ்வளவு சிரமப்பட்டு இதை சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். அதை பயன்படுத்திக்கிறவங்களை பொறுத்து. இன்னைக்கு இந்த உள்நாட்டில் வந்து இவ்வளோ 1 லட்சம் பேருக்கு உபதேசம் கொடுத்துக்கிறேன். ஆனால் இந்த 1 லட்சம் பேர் உபதேசம் வாங்கி பல பேர் சில அனுபவங்களை எடுத்து சில தைரியமாக ஆகி பல பெண்களும் ஆகியிருக்கிறாங்க, ஆண்களும் ஆகியிருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் அதை சீராக செய்ய முடியாமல் அவன் திருப்பி பழைய நிலையிலேயே தடுமாற்றத்திலே வாழறாங்க. இதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, செய்யவும் முடியாது. அவங்களுக்கு வழியை காட்டி இருக்கிறோம். அந்த வழியில் அவங்க பயணம் பண்ணி அதை அடையணும். அதுக்கு அவங்க காரணங்கள் சொல்லக்கூடாது. எனக்கு நேரம் இல்லை, டைம் இல்லை, வீட்டில் கஷ்டம், நான் வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு காரணம் சொல்ல ஆரம்பிச்சிட்டால் அவங்களால பாடம் பண்ண முடியலன்னு அர்த்தம். அப்போ பாடம் பண்ண முடியாதவங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்காது. அனுபவம் கிடைக்காத போது அவங்களுக்கு அந்த தைரியம் வராது. இப்படி போகணும். ஆனால் இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெறி புடிச்சு செய்கிறாங்க அந்த பாடத்தை. 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னே தான் போய் மலேசியாவில் உபதேசம் கொடுத்தோம். அங்கேருந்து வர ரிசல்ட்டுங்க அவ்வளோ அருமையாக இருக்குது. காரணம் என்னன்னா முழுமையாக நம்புறாங்க அவங்க. இது குரு சொன்னார், இது சரி, இதில் பயணம் பண்ணணும் அப்படின்னு போகும்போது அவங்களுக்கு கிடைக்குது. ஆனால் இங்கே பெருவாரி என்ன பண்ணுறாங்கன்னா அவர் சொல்லுவார், அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு விட்டுடுறாங்க. அப்படி விட்டுடுறவங்களுக்கு தயவு செய்து உபதேசங்களே வாங்காதீங்க. அதை வாங்கி வீணாக்காதீங்க. ஏன்னா இது தெய்வ உபதேசம். இதை வீணாக்க முடியல, உங்களால் செய்ய முடியலன்னா உபதேசங்கள் வாங்காதீங்க. என்கிட்ட ஒரு பையன் கேட்குறான் சேலத்திலேருந்து, இங்கேருந்து உபதேசம் வாங்கிட்டு போயிருக்கிறான். வீட்டில் போய் முதல் நாள் கதவு மூடி இருக்கிறான், 2வது நாள் கதவு மூடிக்கிறான், பொண்டாட்டி கட்டை எடுத்துக்கினுக்குது. கதவு அங்கே போய் நீ தனித்து கதவு மூடுறவனுக்கு என்னையாண்டா கட்டின்னு வந்த, என்னத்துமே எங்கள் அம்மா வீட்டில் விட்றா அப்படின்னு. அவன் 3வது நாளே எனக்கு ஃபோன் பண்ணுறான், சாமி நான் வீட்டுக்கு வந்தோடனே பொண்டாட்டி கட்டத்துக்கு நிற்குது சாமி, நான் எதை செய்யணும்னா தெய்வத்தை விட்டுடு, தெய்வம் ஏண்டா என்ன கும்பிடலன்னு கேட்காது. ஆனால் பொண்டாட்டி ஏண்டா என்ன பார்க்கணும் உன்னை கட்டையாலே பொழுந்துடுவா, அதனால அவ சொல் பேச்சு கட்டின்னு போயிட்டு நீ கடவுளை ஒரு விட்டுடுப்பா அப்படின்னு. இந்த மாதிரி பயம் உள்ளவங்க தயவு செய்து வந்து உபதேசம் வாங்கக்கூடாது. அதை வாங்கி வீணாக்க கூடாது. வீணாக்கினா உன் குடும்பமே அதில் கெட ஆரம்பிக்கும். இந்த பாடம் யாரும் வாங்கக்கூடாது. வாங்கிட்டு சரியா செய்யாம பாதியில விட்டீங்கன்னா கெடுதல் உங்களுக்கு எப்படி வருதுன்னே தெரியாம வரும். அதனாலதான் சொன்னேன், இது புலிவால் புடிச்ச கதை இது அப்படின்றது. அதனால முடியறவங்க மட்டும் உபதேசம் வாங்குங்க, முடியாதவங்க தயவு செய்து வாங்காதீங்க. அதை சீரான முறையில் பயன்படுத்திங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கும் நல்லது இருக்கும், உங்களுக்கு மன தைரியத்தையும் கொடுக்கும், தெளிவும் கொடுக்கும். எல்லா கேள்விகளுக்கும் ஒரு மனுஷனுங்கிட்ட ஒரு கேள்வி எழும். அந்த கேள்வி ஒருத்தங்கிட்ட கேட்பான், பதில் தெரியாது. இன்னொருத்தங்கிட்ட கேட்பான், பதில் தெரியாது. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல பதில் இருக்கும். பதில் இல்லாத ஒரு கேள்வி எழறதே கிடையாது, கேள்வி இல்லாத ஒரு பதில் உருவாவதே கிடையாது. அப்போ எங்க அதுக்கு பதில் கிடைக்குதோ அவங்க நின்று போயிடுறோம். அந்த மாதிரி இந்த கேள்விகளை நீங்க வெளியே கேட்காமையே உங்களுக்குள்ளவே கேள்வி கேட்டு உங்க அறிவே உங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கும் போது கேள்வின்றதே இல்லாம போயிடும். அப்போ அந்த கேள்வி இல்லாத போது நீங்க தெளிவடைஞ்சிடுவீங்க. இதுதான் உண்மை, இதுதான் பயணம், இதுதான் நம்ம செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்ற தெளிவு உங்களுக்குள்ளவே வந்துடும். அடுத்தவன் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு இந்த பாடம் ரொம்ப அவசியம். அதை சீரான முறையில் செய்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க. அடுத்தது என்ன, இது வந்து என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன்.
இந்த பாடம் செய்யும்போது நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது காலை மாலை இரவு இது 3 தடவை நான் வந்து ஒதுக்கி வச்சிடும். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் தான் பண்ணுவோம், அதிகமாக பண்ண வச்சேன். எனக்கு டைம் இருக்காது. இது கம்பல்சரியாக நான் பண்ணிட்டு வந்தேன். இதில் அதில் இன்வால்வ் ஆகும்போது அதிகமாக போகும்போதுனாக்கா குடும்பத்தில் விட்டு பிரிஞ்சு வர மாதிரி ஒரு இது வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க மேலே அந்த பாசம் வந்து இல்லாமல் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தள்ளி விடுது வச்சுக்கலாம். அது தள்ளி விடும்போது அது நான் கஷ்டப்படலை. அவங்களும் என்ன கஷ்டப்படுறாங்க போகிறாங்க நான் கேட்கல. ஆனால் இருந்தால் கூட வந்து டிஸ்டன்ஸ் எனக்கும் என் மனைவிக்கும் டிஸ்டன்ஸ் வந்தது, எனக்கு என் பிள்ளைங்களுக்கு இருந்தது. எனக்கு இந்த உறவு முறைகளை வந்து தள்ளி போயிட்டே போகுது வச்சுக்கலாம். இப்போ என்னன்னாக்கா எல்லாமே எனக்கு இப்போ நீங்களும் ஒன்று தான் அவங்களும் ஒன்று தான் வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற கட்டத்துக்கு வச்சுக்கலாம். இது இயற்கை. நான் ஆசிரமத்தில் சீடருங்க கூட இருக்கிறேன். எங்கள் பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சு மெட்ராஸில். ஆமாம், எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சு அப்படின்ட்டு. இப்போ மற்ற சாதாரண சராசரி மனிதனாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஐயோ என் பிள்ளைக்கு ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சுங்க, ஆசிரமெல்லாம் மூடுங்க, நான் போனோங்க அப்படின்னு கிளம்பிடுவோம். நான் சொன்னேன் ஒன்றும் பயப்படாதீங்க, ஆமாம், அதுக்கு என்ன பண்ணணும் ஹாஸ்பிட்டலுக்கிட்ட போங்க, நல்லபடியாக நடக்கும் அப்படின்ட்டு நான் இங்கே வந்துட்டேன். இந்த மனதைரியம் எதில் வந்ததுன்னா இந்த கலையில் தான் வந்தது. இது ஒன்று கிளாஸ் நடந்துக்கினே இருக்குது. ஹெச்வி அண்டே ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணு டேஞ்சராக இருக்குது, ரிலேஷன் பொண்ணு. எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் பறக்குது, வந்து பாரு அப்படின்ட்டு. நான் போக முடியல, ஏன்னா எனக்கு கிளாஸு தான் முக்கியம். அதை விட்டுட்டு நான் இழந்து பாதியில் போக முடியாது. ஆனால் நான் கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது அது இறந்து போச்சு. இதை எல்லாமே அது இறக்க போகுது, நான் போய் இந்த போச்சுக்கு இறக்க போகுது கிடையாது, ஒன்றும் கிடையாது. நடக்க போகிற இயற்கையை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் இந்த உறவுகள்ன்றது எப்படி வருதுன்னா இந்த பாசம் பற்று, இந்த ரெண்டுத்தையும் ஒரு குடும்பத்து மனைவி மேலே பயன்படுத்துறது, பிள்ளைங்க மேலே பயன்படுத்தும் போது அதுலேருந்து வெளியே வர முடியல. அப்போ இந்த பாசம் பற்று அறணும் அப்படின்னா நீ உனக்குள்ளவே உன்னை தேடும் போது நீ நான் வேற அவங்க வேற, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்கிறேன், நானா இருக்கிறேன் அப்படின்ற தெளிவு வரும். அந்த தெளிவு வரும்போது அவங்கள விட்டு விலகிற மாதிரி தெரியும், ஆனால் விலக மாட்டேன், விலகிற மாதிரி தெரியும். அது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதனாலதான் இந்த ஆன்மீகத்துல சீரா போக முடியாத காரணம், மனைவி போனா கணவனால பொறுத்துக்க முடியல, கணவன் போனா மனைவியால பொறுத்துக்க முடியல. இதனால இது கெட்டு போகுது. இதை யாரும் மனைவியை விட்டுட்டு ஓடி போறதோ, மனைவி விட்டுட்டு இது காட்டுக்கு போறதோ அதெல்லாம் முடியாத காரியம் கிடையாது. ஆதியில சும்மானா பயம்புறுத்தி வச்சுட்டாங்க. அந்த பயத்தை இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கணும் மனுஷன் தெரிஞ்சுன்னுக்குறான். எதை ஒன்னாலும் விடுவான், மனைவியை மட்டும் விட மாட்டான். அப்பா அம்மாவை கூட கொண்டு போடுவான், ஆனா பொண்டாட்டியை கொல்ல மாட்டான். அப்படிப்பட்ட உலகம் இது. அதனால அவன் எங்க ஓட போறான், எங்க இருந்தாலும் சுத்தி அங்கதான் இருக்க போறான். இந்த பயம் தேவையற்றது. அந்த பயத்தை நீக்கிக்குங்க, தெளிவோட வாழுங்க, அதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லது. ஆத்மானுக்கும் சாமி சொல்லு சாமி. பாம்பாட்டு சித்தர் பாடல்களை சொல்லு. பிறப்பையும் இறப்பையும் மறுத்து விட்டயன் பெரும் மருந்தென் சொல்வேன் பொற்புடன் கேளாய், திறப்புடன் மனப்போட்டும் சாந்தை தகவும் திறந்திடும் வாயறிவாய் வகை அறிந்தாடாய் பாம்பி. ஆமா, மனுஷன் பிறக்கிறதும் சாவறதும் இயற்கையா போச்சு. அவன் ஒவ்வொரு வாட்டியும் பிறக்கிறான், ஒவ்வொரு வாட்டியும் சாப்பிட்றான். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிறப்பும் இறப்பும் அறுக்கிறதுக்கு நான் சரியான மருந்து வழியை சொல்கிறேன், அதை கேட்டு அந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா உனக்கு பிறப்பு இறப்பு இருக்காதுன்றான். அந்த மருந்து தான் நான் இங்கே கொடுத்துங்கிறேன். ஆனால் இவன் வாங்கி சாப்பிட மாட்டேறேன். என்ன பண்ணுறது ஒன்று, என்ன பண்ணுறது? வேலைக்கு போனேன் நான், எங்கள் அம்மா கிட்ட பணம் சம்பாதிச்சு கொடுக்கணும், சம்பளம் மாதம் 20,000 கொடுக்கணுன்றானே. அப்புறம் எங்கே அவன் பிறப்பு இறப்பாக இருக்கிறது? அவங்களுக்கு சொன்னது அது வசதியாக இருந்தது. ஏன்னா அவங்க வேலை வெட்டி செய்து சம்பாதிச்சு சாப்பிட போதில்லை எந்த ஆன்மீகவாதியும். அதனால அவங்க சொன்னதெல்லாம் சரி. ஆனால் இந்த மனிதன் வேலை வெட்டி உட்காந்தானா சோறு கிடையாது, இவன் ஓடி ஓடி சம்பாதிச்சு ஆகணும். அப்போ எங்க பிறப்பு இறப்பா இருக்கிறது சொல்லு சாமி. சோகடை பட்டுச்சுன்னு சொல்றாங்கல்ல சாமி. ஏமா சோகடை? சோதனையா? சோகடை கொல்லிமோட்டுக்கு போனேன், சோகடை பட்டுச்சு அப்படின்னு போட்டு மந்திரம் போட்டுனாராங்க சாமி. போய் போறான், என்ன போச்சு? சோதனை படுத்தோம் இல்ல மாத்திரை என்ன போட்டுக்கிட்டோம், நமக்கு என்ன போச்சு? நம்ம போல இல்ல கொல்லிமலைக்கு போறவங்க படட்டமே, நமக்கு என்ன போச்சு சாமி? கம்பசூஸ்திரம் என்ன சாமி? கம்பசூஸ்திரம் அப்படின்னா என்ன? ரகசியம்னு அர்த்தம்.
சாமி திருவாசகத்திற்கு ஒருவரார் ஒரு வாசகத்திற்கும் ஒருவர் அப்படின்னு சொல்றாங்க சார். ஆமா, திருவாசகம் இல்லாத தத்துவம் அதுக்கு மட்டும் என்ன சார்? திருவாசகம் அவன் படிக்கலைன்னா அவன் சரியான ஆன்மீகவாதியே கிடையாது. ஏன்னா திருவாசகத்தில் சொல்லாத விஷயமே இல்லை. திருவாசகம் மனிதன் எழுதுனது இல்லை, இறைவன் எழுதுனது. அதனால தான் வள்ளலார் சொன்னார், திருவொற்றுவா நீங்கள் எழுதுனீங்க, திருவாசகத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னும் போது வள்ளலார் சொன்னார், திருவாசகம்ன்றது ஒரு தேன் அது அப்படின்னார். ஆனால் அதை படிக்கணும். திருவாசகத்தில் சொல்கிறார், இதை படித்து பொருள் அறியணும், அதில் என்னென்ன நான் சொன்னேன் அப்படின்றது உனக்கு தெரியணும். தெரியாத எழுத்தை படிச்சுன்னு வந்தால் எல்லாராலையும் படிக்க முடியும், அது பிரயோஜனப்படாது. பொருள் அறிஞ்சு படிச்சின்னா சிவபதத்தில் உனக்கு ஒரு இடம் உண்டுன்றார் மாணிக்கவாசகர். அதனால் எதை படித்தாலுமே அதனுடைய பொருளை புரிஞ்சுக்கணும். படிக்கிறதோ எழுதிக்கின்னு வர்றதோ அது ஒரு பெரிய சாதனையே கிடையாது. சின்ன சின்ன பசங்க கூட புக்கில் இருக்கிற எழுத்தை படின்னா படிச்சுடுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே என்ன விஷயத்தை நமக்கு சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அதான் முக்கியம். சொல்லு சாமி. ருத்ராட்சம் அணிவதும் திருநீர் பூசுவதும் திருவாசகத்தில் பாடுவதும் திருமுறையில் ஓதுவதும் தான் சைவம் என்கிறார்கள் சிலர். சரி, சைவம் என்ன சாதியா மதமா? இது சைவம், விஷ்ணு, இது சிவபுராணம், இதெல்லாம் மனுஷன் பிரிச்சுக்கிறது. மனித புராணம் ஒன்று, தெய்வ புராணம் ஒன்று தான். இந்த மனித புராணம் தெய்வ புராணத்தில் இணையணும். மீதி எல்லாம் பிரிச்சு மனுஷனாக பார்த்து பிரிச்சுக்கின்றது தான். கடவுளில் வேறுபாடு, விஷ்ணு வேற கிடையாது, சிவம் வேற கிடையாது. நான் நேற்று கூட அதை தான் சொன்னேன். சிவம் என்றது ஒரு பெரும் பரம்பொருள். வாஜய முதுகு தண்டே பிள்ளையாரனுடைய தும்பி தான். என்ன எலி உன் உடம்புல ஓடுற விந்து தான். அதுக்கு தான் அவ்வளோ பெரிய பிள்ளையார் இவ்வளோ குட்டி எலி மேலே உட்காந்து அதுக்கு இருக்கிறது தெரியாது, சட்னி ஆகிடாது. அது எதுக்கு வச்சுக்குது? அதை எல்லாம் யோசிக்கிறதே கிடையாது நம்ம. சாமி, இறந்த பின் உடல் தானம் செய்யறாங்க சாமி, அது தர்மத்துல சேருமா சாமி? இறந்த பிறகு தானே பண்றாங்க. அப்புறம் அத்தா என்ன போன இருக்கும்போது 2 கண்ணை கொடுத்துட்டு வந்துரு, அதான் தானம். நீ செத்த பிறகு எவனா நோண்டும் போது உனக்கு தெரிய போகுது இல்லை, அது ஒன்றும் தானம் ஆகாது. அவனா கொள்ளாச்சுன்னுக்கிறான்னு அர்த்தம். அது முன்னாடி எழுதி வச்சிருவான். உதவாத கண்ணாய் போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? கந்தானா நான் கொடுத்துட்டேன், நாளைக்கு என்ன ஒரு அடிப்பட்டு என் கண்ணு போச்சுன்னா எடுத்துப்பேனா? அப்புறம் எதுக்கு அது கந்தானம் கொடுக்குறது? உயிரோடு இருக்கும்போது 2 கண்ணுக்கு ஒரு கண்ணு எடுத்துக்கப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த கந்தானம் ஆயிடும். நீ தானம் பண்ணன்னு அர்த்தம். நீ செத்த பிறகு எதை எடுத்து என்ன பிரயோஜனம்? உதவாத பொருள் யாருக்கன்னா உதவட்டோன்னு எடுத்து வைக்கிறான். அது என்ன பெரிய விஷயமா? அதை பெருசாக பேசிக்கிறான் உலகம். போட்ட விடு. நல்ல வேலை போ. உபதேசமும் இந்த ஞான வழியும் தொடர்ந்து எடுத்துக்கும் போது பயன் இருக்கு அப்படிங்கிறது உண்மைதாங்க ஐயா. ஆனால் இந்த தொடர்ச்சியை 10 வருடங்கள் இல்லை 12 வருடங்கள் எடுக்கும்போது அது ஒரு பெரிய நிலைக்கு எடுத்துகிட்டு போகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதுக்கு கால நேரம், இந்த மாதிரி அமாவாசை, பௌர்ணமி, இந்த நேரங்களில் மட்டும்தான் அதுக்கான பயன் இருக்கா? மற்ற நேரங்களில் செய்தால் பயன் இல்லையா? அமாவாசை, பௌர்ணமி மாசத்துல 2 நாள் வரும். இது 16வது நாள் அது வரும். அமாவாசை அப்படின்றது 20 நாள். இப்போ ஒரு ஆள் இறந்துட்டார், ஒரு தலைவர், அவருக்கு சிவப்பு கொடியை குத்திக்கினா போறாங்க சாவுக்கு. என்ன குத்தின்னு போறாங்க? கருப்பு கொடி. அப்ப ஏன் கருப்பு கொடி குத்துறாங்க? கருப்புன்னா துக்கம், துக்கம்னா இழப்புன்னு அர்த்தம். என்ன இல்லையா? அதனால கருப்பு கொடி கட்டிக்கிறாங்க. அமாவாசைன்றது துக்கம். அம்மா ஆசை, உன்னை பெற்றவங்க மேல உனக்கு ஆசை, அதனால அன்னைக்கு அமாவாசை கும்பிடுற. நீ நிறைய பேர் இப்ப பெற்றவங்களை கும்பிடுறதே கிடையாது. அதனால என்ன பண்ணிட்டான், மாசம் இவன் கும்பிட மாட்டான், மாலி அமாவாசைன்னு ஒன்று வச்சிடலான்னு ஒன்று வச்சுக்கிறான். அன்னைக்கு கூட போக மாட்டேன்றான். கேட்டா நான் வேற மதத்துல மாறிட்டேன்றான். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் இறந்தவனை வழிபடணும். இறந்தவனை இவன் வழிபடும் போது இவனுக்கு பிறக்கிறது இவனை வழிபடும். அதுக்கு இது வழிகாட்டி. நீ வழிபடுறதால இறந்தவனுக்கு எதுவும் போக போறதில்லை. ஆனா நாளைக்கு உன்னை வழிபடுறதுக்கு நீ வழிகாட்டின்னு அர்த்தம் இல்லையா? அதனால இறந்த நாள் அமாவாசை, இருள் நாள் அமாவாசை, துக்கம் நாள் அமாவாசை. இப்போ ஒரு வீட்டில் உட்காந்துக்கிற, கரண்ட் போயிடுச்சு, என்ன பண்ணு சொல்ற? விளக்கேற்றினா கர்மாந்திரம் போச்சு, கரண்ட் ஆஃப் பண்ணிட்டானப்பா, இன்னத்துக்கு இருட்டில் நான் இதை எடுக்கணும் அதை எடுக்க முடியலப்பா அப்படின்றல.
அப்போ ஒளி இருந்தால் தான் உன்னுடைய செயல் இருக்கும். ஒளி இல்லைன்னா செயல் இல்லை. ஆனா அந்த ஒளியை நீ நெருங்கிடணும். நீ செய்யப்பட்ட ஒளி வேற, இயற்கை ஒளி வேற. ரெண்டு ஒளி இருக்குது உலகத்துல இல்லையா? கரண்ட் எல்லாம் நீயே போட்டுக்கிட்டு. சூரியனை யாரும் போட முடியாது, சந்திரனை யாரும் போட முடியாது. அது இயற்கை ஒளி. அந்த பௌர்ணமி நாள் அந்த ஒளி உனக்கு படும்போது உன்னுடைய பாவ புண்ணியங்கள் அழியுது. உன்னுடைய எண்ணங்கள் அந்த பௌர்ணமி நாள்ல இறைவன் மேலேயே இருக்கிறதால உன்னுடைய எண்ணங்கள் சுத்தப்படுது. அதனால பௌர்ணமி பூஜைகள் சித்தர்கள் இருந்து ஆன்மீகவாதிகள் பௌர்ணமி பூஜையை கொண்டாடுவாங்க. மாந்திரிகவாதிகள்லாம் அமாவாசையை கொண்டாடுவாங்க. சொல்லுமா. இப்போ 5 அறிவு இல்லை 6 அறிவு இருக்குங்களா, 3 அறிவோடு தான் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் 6 அறிவு படித்த மனிதர்கள் எல்லாருக்குமே இவ்வளோதான் செய்ய முடியுது, இவ்வளோ வேலைங்க தான் தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் உடலில் குறைபாடோட கண் இல்லாமல், காது இல்லாமல், காது கேட்காம, இல்லை கை கால் இல்லாமல் இருக்கிறவங்க கூட நிறைய திறமைசாலிகளாக இருக்காங்க. அது எப்படி அவங்களுக்கு சாத்தியமாகுதுங்க ஐயா? மன இயக்கமா நல்லா இருக்கிறவனுக்கு ஆணவம் அவனுக்கு அவனுடைய அறிவை கண்ணை மறைச்சிடும். நான் நல்லா இருக்கிறேன், என்ன ஒன்றும் பண்ண முடியாது, நான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இந்த ஊனமற்றவர்கள், கண் இல்லாதவன், கால் இல்லாதவன், காது இல்லாதவன் ஒரு அச்சம். நம்ம குறைபாடோடு வாழறோமே, நம்ம சரியாக வாழ்வோமா அப்படின்னு சிந்தனை ஜாஸ்தியாகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏதாவது ஒரு தொழில், ஒரு தையல் தொழில்னு வச்சுக்கோ, அரையும் குறையுமா வேலை கற்றுன்னுப்பான். அவன் பெரிய கடை வச்சுன்னுப்பான். ஆனால் எல்லா வேலையும் தையல் தொழிலில் தெரியும். அவன் வீட்டுக்கு போனீங்கன்னா படுத்து பாய்க்கூடாது. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த அரையும் குறையுமா இருக்கிறோம். நம்ம இதை விட்டால் வேறு வழி இல்லை, நம்ம இதில் சீராக வளரணும், வாழணும் அப்படின்ற எண்ணத்தினால அவன் சீராக இருக்கிறான். இந்த எல்லாம் தெரிஞ்சவன் எனக்கு எல்லாம் தெரியும்னு எதுவுமே இல்லாத போயிடுவான். அந்த மாதிரி குறைபாடு இல்லாத இருக்கிற மனிதனுக்கு ஆணவம் உச்சியில் நிற்க. நான் தான் உலகத்தில் எல்லாமே மாதிரி. குறைபாடு இருக்கிறவனுக்கு மனம் உறுத்திக்கினே இருக்கும். நம்ம குறையோடு இருக்கிறோமே, நம்ம வாழ்க்கையை ஜாக்கிரதையாக கவனிக்கணும், ஜாக்கிரதையாக போகணும். போன மாதம் ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அந்த அம்மா உபதேசம் வாங்கினாங்க. அவங்க கொரோனாஸுக்கு முன்னாடியே வந்தாங்க. போன மாதம் அந்த உபதேசம் வாங்கினாங்க. 2 கண் பார்வைன்னு கிடையாது. அதனால் கண் பார்வை இல்லை, அவங்க ஏன் கடவுளை தேடணுன்ற எண்ணம் வச்சுக்கக்கூடாது. அவங்களுக்கும் கடவுள் இருக்குது உள்ள. புறக்கண்ணால் கடவுளை அறிய முடியாது, சிலைகளை தான் அறிய முடியும், இறைவனை அறிய முடியாது. ஆனால் அகக்கண்ணால் மட்டும்தான் இறைவனை அறிய முடியும். அப்போது அவங்களுக்கு புறக்கண் தான் இல்லை, அகக்கண் இருக்குது. இருந்ததால் தான் இவ்வளோ தூரம் இந்த ஆசிரமத்துக்கு வர முடிஞ்சது. அப்போ அந்த அகக்கண்ணால் இறைவனை பார்க்கட்டுமேன்ட்டு உபதேசம் கொடுத்தாங்க இல்லையா? அதனால் குறைபாடு இருக்கிறவங்க எப்பவுமே புத்தி கூர்மையோடு இருப்பாங்க, சிந்தனை ஜாஸ்தியாக. இந்த குறைபாடு இல்லாதவனுக்கு ஆணவம் போய் இருக்கிற புத்தியை கூட அடக்கி வச்சுக்கணும். அதனால ஏற்பாடு. இந்த உடல் குறைபாடு இல்லாத குழந்தைகளை பெற்றுக்க முடியுமாங்க? முடியாது. குறைபாடோட பெற்றுக்கணும்ன்ற வயிற்றுலேயே கண்ணை குத்தி போடுறாங்க அம்மா, வயிற்றுலேயே காலை ஒச்ச போட்டுருக்காங்க, வயிற்றுலேயே நாக்காத்த போட்டுறாங்க, ஊமையாக போகிறது. இந்த குறைபாடுகள். அதனால தான் நேற்று கூட சொன்னேன், மும்மலம். மனிதனுடைய வாழ்க்கையில் மும்மலங்கள்: ஆன்ம மலம், மாயமலம், கண்ம மலம். இந்த 3 மலங்கள் தான் அந்த குழந்தையினுடைய கர்ப்பத்தில் அந்த குழந்தையை ஒரு நிர்ணயம் பண்ணுது. இது எப்படி வரணும், எப்படி உலகத்தில் வாழணும் அப்படின்றது அந்த மும்மலம் தான் முடிவு பண்ணுது. அம்மா முடிவு பண்ணுறது, அப்பா முடிவு பண்ணுறது. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் குழந்தை நல்லா பிறந்தான்ற ஆசை தான், ஆனால் முடிவு பண்ண முடியாது. முடிவு பண்ணுறது இந்த மும்மலம். மும்மலம் என்ன? தாய் செய்த பாவம், தகப்பன் செய்த பாவம். இந்த 2 பாவங்கள்லேருந்து 2 பேர் விந்துல தான் அது உருவாகி வந்தது இல்லையா? 2 பொருளால் தானே அது உருவாச்சு. ஒரு பொருளால் காலேஜில் படிக்கும்போது அம்மா ஒரு 15 குழந்தை பேச்சு எடுத்துன்னு வரல இல்லை, எடுத்துன்னு வர முடியாது. அப்போ 2 பொருள் சேர்ந்தால் தான் இன்னொரு பொருளை உருவாக்க முடியும். அந்த மாதிரி அந்த தாயும் தகப்பனும் என் குழந்தை நல்லா இருக்கணும். நேற்று கூட ஒரு அம்மா குழந்தை தோணுங்க, ரொம்ப வருத்தமாக இருந்தது. பையன் சரியான அறிவு வளர்ச்சி இல்லை, கால் நிற்கல, 50,000 ரூபா கொடுத்துட்டு போனாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஒரே குழந்தை இப்படி வச்சுன்னுக்கிறாங்க. இது அவங்க வேணுமுன்னா பெற்றாங்க இல்லை, இயற்கையில் அது பிறந்தது. அதுக்கு அவங்க என்ன பண்ண முடியும்? காரணம் என்ன? அவங்க முன்னோர்கள் செய்த பாவத்தினுடைய விளைவு. நம்ம காலில் ஒரு அடிபட்டு போச்சுன்னா ஒரு டாக்டருக்கு போய் ஒரு ஊசி போட்டு வந்துடுவோம். ஆனால் நம்ம குழந்தை காலில் ஒரு அடிபட்டு போச்சுன்னா நம்ம காலில் அடிபட்டோட மோசமாக தவிப்போம். ஏன்னா இது நம்ம ஆக்கின பொருள்.
இந்த இறைவன் என்ன பண்ணுறான், இவன் செய்த பாவ புண்ணியத்துக்கு இதை பார்த்து துடிச்சே இவன் வருத்தப்படணும் அப்படின்னு பிறப்பை அப்படி கொடுக்குறான். கால் இல்லாத, கை இல்லாத, கண் இல்லாத, வாய் இல்லாத, காது இல்லாத. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஒரு தாய் வந்து கர்ப்பம் தரிக்கும் போது சும்மா கிடைக்குது, எங்கள் வீட்டுக்கார் நிறைய சம்பாதிக்கிறாரு அப்படின்னு ஊரில் இருக்கிறதெல்லாம் வாங்கி சொல்லக்கூடாது. ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் மழை ஜலம் அதிகமாக சேர்ந்ததுனாக்கா குழந்தை ஊனமாக போயிடும். அதே நேரத்தில் எனக்கு வருமங்கன்னு பட்னியாக இருந்தாலும் குழந்தை ஊனமாக போயிடும். இதுக்கு அடிப்படை குழந்தை ஊனமாக பிறக்கிறதுக்கு 3/4 அடிப்படை தாய் தான். அந்த தாயினுடைய உணவு பழக்கம் தான். உணவு அதிகமாச்சுன்னா கண்ணு போயிடும், உணவு கம்மியாச்சுன்னா கால் போயிடும். அப்போ மிதமான உணவு தேவை கர்ப்பஸ்ரீங்க. அந்த மிதமான உணவு இல்லாமல் போனாலும் ஆபத்து, அதிகமாக சாப்பிட்டாலும் ஆபத்து. இதில் வர்றதுதான் அந்த ஊனமற்ற குழந்தைங்க இல்லையா. இப்போ மாடு சாப்பிடுது, கண்ணுக்குட்டி போடுது, அது 2 கண்ணு இல்லாத கண்ணுக்குட்டியாக போடுது, 2 காது இல்லாத கண்ணுக்குட்டியாக போடுது, குட்டி போகுது, ஏன்னா குறைபாடாகுது. ஆனால் மனுஷனுக்கு மட்டும் குறைபாடு. ஏன் இந்த மனுஷனுக்கு குறைபாடுன்னா அந்த பாவத்தோட பலன். ஏன்னா அதுக்கு மனம் கிடையாது, உயிர் இருக்குது, இவனுக்கு மனம் இருக்குது. இந்த மனம் இருக்கிறதால பல தவறுகளை செய்கிறோம். ஆனால் உலகத்துக்கு தெரியல, என் மனசுக்கு தெரியும். அந்த மனசுலேருந்து வர்றதான் விந்து, அந்த விந்துலேருந்து வந்ததான் இந்த குழந்தை. அது வந்து பலனாக தான். அப்போது தாயினுடைய பாவம், தகப்பனுடைய பாவம், இது ரெண்டும் பிறந்த பிறகு அதுக்கு உயிர் கிடையாது. அந்த குழந்தைக்கு அது பிணமும் கிடையாது இல்லையா. குழந்தை பிறந்த உடனே தொப்பில் இருக்கிறாங்கல்ல, தொடர்பாக இருக்கிறாங்க, அறந்த உடனே அது அசைவத்து போகுது. அப்போ உயிரும் போகல, உயிர் போனால் குணமாயிடும். உயிரும் இல்லை, அதுக்கு ஜீவனாக இருக்கும். உயிராக இருந்தால் ரெண்டும் இல்லாத அசைவத்து இருக்குது. அந்நேரத்துக்கு தண்ணி தெளிச்சோ இல்லை தட்டியோ எழுப்புதான் ஆண் வாய் திறக்குது. அன்னைக்கு வாய் திறந்தது ஆண் போகிற வரைக்கும் இயங்கி இணைக்கிறதுக்கு உயிர் இல்லை. அன்னைக்கு அந்த நேரத்தை போட்டு அகார உகார மகாரம்னு அப்போ போடுது. அப்போது வந்தது ஆன்மா எந்த பாவத்தை கொண்டு, தாய் பாவம், தகப்பன் பாவம், இது ஏற்கனவே சேர்த்து வச்சிருந்த பாவம், இது 3 சேர்ந்து தான் மும்மலமாக உலகத்தில் இயக்கணும். அதனால தான் சொல்கிறது, இந்த பாவத்தை அழிக்கினா தர்மத்தை கைப்பிடிங்க. தர்மத்தை கைப்பிடிச்சிங்கன்னா கஷ்டப்படுவீங்க, ஆனால் பாவம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க.